கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை வாசிக்கிறேன். அதற்காக கர்த்தர் அந்த ஜாதிகளை யோசுவாவின் கையில் ஒப்பு கொடாமலும் அவர்களை சீக்கிரமாய் துரத்தி விடாமலும் விட்டு வைத்தார் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இந்த வசனம் நிறைய பேருக்கு புரியுதா அல்லது புரியலையா, தெரியுதா தெரியலையான்னு எனக்கு தெரியலை. ஆனால் உங்களுக்கு புரிகிற மாதிரி சில காரியத்தை நான் சொல்கிறேன், கவனிங்க. தயவு செஞ்சு இதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படி நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன். எதை அப்படி புரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறீங்களா? பைபிளில் 7 ஜாதி இருக்கு. உடனே அன்னைக்கு ஒரு நாள் நான் பிரசங்கம் பண்ண போகும்போது ஒரு சர்ச்சில் 7 ஜாதி இருக்குது, என்ன ஜாதின்னு எல்லாம் சொல்லுங்கன்னு சொன்னப்போ டப்புன்னு ஒரு அம்மா, வயதான அம்மா சொல்லுது, பறைய இருக்கான், பல்ல இருக்கான், சக்கிலிய இருக்கான், நாடார் இருக்கான், கோணார் இருக்கான், பல்ல இருக்கான், முதலியார் இருக்கான், இப்படின்னு ஏகப்பட்ட ஜாதி. நான் அந்த ஜாதி எல்லாத்தையும் சொல்லலை, அதெல்லாம் உருப்படாது, ஒன்றுக்கு இல்லாமல் போயிடும். நான் சொல்றது பைபிளில் உள்ள 7 ஜாதிகள் இருந்தது. என்னது? எம்மோரியர், ஏத்தியர், எபூசியர், கீட்காசியர், எம்மோரியர், இப்படின்னு 7 ஜாதிகள் இருந்துச்சான். அந்த 7 ஜாதியில ஆண்டவர் என்ன பண்ணினாரு? சிலதை அழிச்சிட்டு சிலதை விட்டு வச்சிருந்தாராம், அழிக்காம சீக்கிரமா அதை துரத்தி விடாம வச்சிருந்தாராம். எதுக்கு தெரியுமா? அந்த ஏழையை அழிச்சிட்டாருன்னு வை, உன்னை பிடிக்க முடியாது. எங்க ஆண்டவராலேயே உன்னை பிடிக்க முடியாத இடத்துக்கு அந்த பிசாசை மாறிக்கல, அவருடைய ஸ்தானத்துக்கே ஆசைப்பட்டுருவேன். உனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னா அவரை ஏன் சிலதை அழிக்காம விட்டு வச்சிருக்கிறாரு தெரியுமா? நீ அவரை விட்டு போகும்போது இந்த அழிக்காம விட்டவனை வச்சு உனக்கு குடைச்சல் தருவேன். குடைச்சல் தரும்போது ஆண்டவரே நீர் என்னை காப்பாற்றும், எனக்கு நீங்க தான் ஆண்டவரே வேணும்னு சொல்லி அவர்கிட்ட வருகிறதற்காகத்தான் அதை விட்டு வச்சாரே தவிர அதை அழிக்க தேவனுக்கு சக்தி இல்லாம இல்லை. அப்போ ஒரு சத்துரு உனக்கு பாதிப்பை கொண்டு வரானா அவரை விட்டு விலகிறதுக்காக இல்லை, அவர்கிட்ட சேருகிறதற்காகத்தான் தேவன் இதை அனுமதிச்சிருக்கிறார் என்பதை மறந்துடக்கூடாது. அவளத்தையும் அழிச்சவர் இதை அழிக்க என்ன அவருக்கு அவ்வளவு நேரம் ஆகும். சிலதுக்கெல்லாம் சில நேரத்தில் விடுதலை வரலை, சில பதில் கிடைக்கல, சில காரியங்கள் ஜோமுன்னாலும் மாறலைன்னு சொன்ன கவலைப்படாத. அதுல ஏதோ ஒரு தேவனுடைய வல்லமை வெளிப்படணும், ஏதோ தேவனுடைய அற்புதம் நடக்கணும், தேவனுக்கு ஏதோ ஒரு காரியத்துல அந்த விஷயத்துல மகிமைப்படுறதுக்காகத்தான் தேவன் அதை வச்சிருப்பாரே தவிர உன்னை அழிக்கணும்னோ, உன்னை கஷ்டப்படுத்தணும்னோ, உன்னை காயப்படுத்தணும்னோ தேவன் அதை அனுமதிச்சிருக்க மாட்டார். தேவ பிள்ளைகளே, அதனால உங்களை பார்த்து சொல்றேன், சத்துருவை தேவன் விட்டு வச்சதுக்கு காரணம் அவரை விட்டு நீ போகிறதுக்கு இல்ல, அவரிடத்துல நீ நெருங்கி வருகிறதற்காகத்தான் தேவன் இதை அனுமதித்திருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்றப்பா. ஆண்டவரே, நீங்க எங்க கூட பேசி கொண்டிருக்கிற நல்ல தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காக நன்றி சொல்றேன். எல்லா தடையையும் ஆண்டவர் மாற்றி பெரிய அற்புதத்தை செய்து உம்முடைய வல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.